வணக்கம் நேர்களே. ஒரு ஷர்மிளா டாக்கீஸ். நான் கூட டாக்டர் ஷர்மிளா. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் இன்னைக்கு இந்தியாவுக்கே பெருமை தேடி தந்திருக்கிறாங்க. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல 4 டைம்ஸ் வேர்ல்ட் சாம்பியனான ஜாப்பனீஸ் ரெஸ்லர் யூயி சசாகிய வீழ்த்தி இவங்க செமிஃபைனல்ஸ்ல இடம் பெற்றிருக்கிறாங்க. இவங்க கோல்டு மெடல் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மேட்ச் ஃபினாலேயோட வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா வினேஷ் போகட்டோடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ மன அழுத்தங்களுக்கு இடையே அவங்க இந்த மேட்சை விளையாடி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா அந்த ஃபைனல் மொமெண்ட்ஸ் ஆஃப் த வீடியோல நமக்கு தெரியும். அந்த சந்தோஷத்துல அப்படியே அவங்க தரையில விழுந்து உடஞ்சி அழறது, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் வெளியில கொண்டு வரதை பார்க்கும்போது உண்மையிலே கண் கலங்கிடும். இன்ஃபேக்ட் அங்க இருக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸ்ல கமெண்டேட்டர்ஸ் முதல் கொண்டு இதை மென்ஷன் பண்றாங்க. கடந்த 1 வருடத்துக்கு மேல கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்ட வினேஷ் போகட்டுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அப்ப கடந்த 1 வருடமா வினேஷ் போகட் மற்றும் மற்ற மல்யுத்த வீராங்கனைகளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த உலகமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கு. இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் இந்த நேரத்துல நாம ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். பாஜக எம்பி மற்றும் வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சேர்பர்சன் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மேல இந்த மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஆனா இந்த அரசாங்கம் அதை காதுல வாங்கிக்கல. அதுக்கப்புறம் தொடர்ந்து போய் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல இரவு பகல் பாராம மழையிலயோ வெயிலையோ தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அப்போவும் இந்த பாஜக அரசாங்கம் இதை காது கொடுத்து கேட்கல. டெல்லியில புதிய பார்லிமெண்ட்டை செங்கோலை தூக்கிட்டு நீதியை நிலநாட்டுறேன்னு மோடி போய் இனாபரேட் பண்ணாரு. அதே நாள் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல இருந்து போலீஸ் இதே வீராங்கனைகளை தரன்னு தெருவுல நாயை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போனாங்க. அப்போவும் இந்த அரசாங்கம் அதை பத்தி எதுவுமே கண்டுக்கல. அட்லீஸ்ட் குற்றம் சாட்டப்பட்ட இந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேல ஏதாவது ஒரு நடவடிக்கையை அரசாங்க ரீதியாவோ கட்சி ரீதியாவோ எடுத்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. மாறாக அவருக்கு நெருக்கமானவரையே மீண்டும் இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சேர்பர்சனா அமர்த்தினாங்க. அவருடைய மகனுக்கு இந்த லோக்சபா எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு சீட்டு கொடுத்தது இந்த அரசாங்கம். இது இல்லாம இந்த பிஜேபியோடைய ஐடிவியும் சங்கி கூட்டமும் சேர்ந்து இந்த பெண்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க. அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க. ஒரு கட்டத்துல இதெல்லாம் பொறுக்க முடியாம எங்களுக்கு நீதி கிடைக்கலன்னா நாங்க வாங்கின ஒலிம்பிக் மெடல்லாம் கொண்டு போய் கங்கையில கரைக்க போறோம்னு இந்த பெண்கள் புறப்பட்டப்போ விவசாயிகள் போய் அதை தடுத்து நிறுத்தினாங்க. அப்போ கூட ஆணவம் மிக்க இந்த பாஜக அரசும் சரி சங்கி கூட்டமும் சரி என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எதுக்கு மெடல், அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்த சலுகைகள் எல்லாம் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க, நீங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு அவமான சின்னம் அப்படின்னு பேசுறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடும் இதே வினேஷ் போகட்டை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ அசிங்கப்படுத்தினப்புறமோ அவமானப்படுத்தினப்புறமோ இதே வினேஷ் போகட் தான் இந்தியாவுக்கு இன்னைக்கு பெருமை தேடி தந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸோட வேல்யூவோ இந்த ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோடைய வேல்யூவோ இந்த சங்கி கூட்டத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனா இதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற வினேஷ் போகட்டுக்கு அந்த வேல்யூ தெரியும். போகட் யாரை எதிர்த்து ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா? சுசாகி அப்படிங்கிற ஜாப்பனீஸ் மல்யுத்த வீராங்கனை. இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் என்ன அப்படின்னு சொன்னாதான் இந்த வெற்றி எவ்வளவு மகத்துவமானது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் தன்னுடைய என்டையர் கரியர்ல 3 முறை தான் சுசாகி தோத்துருக்குறாங்க. அதுவும் நான் ஜாப்பனீஸ் பிளேயர்ஸ் யாருக்கிட்டையுமே அவங்க இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. அவங்களுடைய இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் என்ன தெரியுமா? 82 vs 0. இது வரைக்கும் நான் ஜாப்பனீஸ் பிளேயர்ஸ் கிட்ட தோக்காத இவங்க 4 டைம்ஸ் ஒலிம்பிக் வேர்ல்டு சாம்பியனா இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையான வீராங்கனையை தான் இன்னைக்கு வினேஷ் போகட் வீழ்த்தி இருக்கிறாங்க. அப்போ இது எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி, இதற்காக எவ்வளவு கடுமையா அவங்க உழைச்சிருப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த வெக்கம் கெட்ட சங்கி கூட்டம் என்ன பண்ண தெரியுமா? எப்போ ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல வினேஷ் போகட், உடனே இந்த வெற்றியில பங்கு கொண்டாட ஓடோடி வருவாங்க. நாங்க தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம், மனு பேக்கருக்கு சொன்னாங்கல்ல அதே மாதிரி நாங்க தான் ட்ரைனிங் கொடுத்தோம், நாங்க இவ்வளோ காசு செலவு பண்ணோம், நாங்க ட்ரைனிங் கொடுத்ததுனாலதான் அவங்க கோல்டு மெடல் ஜெயிச்சாங்கன்னு வெக்கமே இல்லாம இதுல பங்கு தேடுவாங்க. ஆனா இதே வீராங்கனைகளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது அவங்க கூட இந்த அரசாங்கம் இருக்காது. இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி ரெஸ்லிங்ல இருக்கக்கூடிய தன்னுடைய பேஷன், தன்னுடைய டெடிகேஷனை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க வினேஷ் போகட்.
உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனும் அவங்களை நினைச்சு பெருமைப்படணும். எவ்வளோ கடுமையான மன உளைச்சல் இருந்தாலும் நமக்கு பேஷனும் டெடிகேஷனும் இருந்ததுன்னா சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க தினேஷ் போகட். ஒரு பெண்ணாக அவர்களுக்கு ஒரு சல்யூட், ஒரு இந்தியனாக அவர்களுக்கு மிகப்பெரிய சல்யூட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தினேஷ் போகட், யூ மேட் இந்தியா ப்ரவுட்.